புவித்தட்டுக்கள் நகர்வதால் தான் இயற்கை பேரிடர்களான நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படுகின்றன. இதுபோன்ற இரு புவித்தட்டுக்களை ஒரே நேரத்தில் பார்க்கும் வசதியை இயற்கையே உருவாக்கி தந்திருக்கிறது. அதை பற்றி தற்போது பார்க்கலாம். புவித்தட்டுகள் நகர்தலால் நிலங்களின் உருவாக்கம், பூகம்ப தாக்குதல் உள்ளிட்டவற்றை அதன் அருகிலேயே சென்று பார்க்கும் ஒரு துணிச்சலான அனுபவத்தை தரும் இடம் சில்ஃப்ரா பிளவு. வட அமெரிக்கா மற்றும் யுரேஷிய புவித்தட்டுகளின் இடையே உள்ள இயற்கையான பிளவில் நீந்தி செல்ல முடிவதால் இரு கண்டங்களின் புவிப்பாறைகளை ஒரே நேரத்தில் தொடும் வாய்ப்பு ஐஸ்லாண்டின் திங்வெல்லிர் தேசிய பூங்காவில் கிடைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தட்டுகள் 2 சென்டிமீட்டர் நகர்வதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஏற்படும் இறுக்கமே மேலுள்ள நிலப்பரப்புகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த இறுக்கம் சுமார் 10 ஆண்டுகளில் ஒருமுறை பூகம்பமாக வெளியேறுகிறது. சில்ஃப்ரா பிளவு ஒரு நிலத்தடி குகை போல உருவாகி நிலத்தடி நீர் பயணிக்கும் வழியாக மாறியது. திங் வலவாத்தன் ஏரியின் ஓரத்தின் அடியில் இந்த இடம் உள்ளது. இயற்கையாக உருவான இந்த பிளவில் பூகம்பங்கள் ஏற்படுகையில் பாறைகளும் கற்களும் விழுந்து குகை போல் காட்சியளிக்கிறது. மேலும் இதன் அடிப்பகுதியில் ஆழமும் அகலமும் அதிகரித்துக் கொண்டே வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஐஸ்லாண்டின் 2வது பெரிய பனிப்பாறை மேலுள்ள நிலப்பகுதியில் உள்ளது. இதிலிருந்து உருகிய பனி நீராகி திங்வலவாத்தன் ஏரியில் கலக்கிறது. வெடித்த எரிமலை பிழம்பு கற்களின் ஊடே இந்த நதி வந்து சேர்கிறது. இப்படி ஏரிக்கு உருகிய பனியின் நீர் வந்து சேர சுமார் 30 - 100 ஆண்டுகள் ஆவதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த ஏரியில் உள்ள நீரானது 50 - 100 ஆண்டுகள் பழமையான தண்ணீர் என கருதப்படுகிறது. இப்படி இருப்பினும் இது குடிப்பதற்கு உகந்த நீர் என்று ஆய்வாளர்கள் உறுதியளிக்கின்றனர். தெளிந்த நீராக இருப்பதால் ஆழ்கடல் நீந்துவோருக்கு அடியில் இருப்பதை தெள்ளத் தெளிவாக காண முடிகிறது என அவர்கள் கூறுகின்றனர். இங்கு நீந்துபவர்கள் இரு கண்டங்களுக்கு நடுவே பயணிப்பதை பெருமிதத்துடன் விவரிக்கின்றனர். உலகின் 50 சிறந்த ஆழ்கடல் நீந்தும் இடங்களின் தேர்வில் இந்த சில்ஃப்ரா பிளவே முதலாவதாக வாக்குகளை பெறுகிறது. இங்கு 2 - 4 டிகிரி செல்சியஸ் தட்பவெப்பம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. இந்த பிளவில் நீந்த சுமார் 30 - 40 நிமிடங்கள் ஆவதாக தெரிகிறது. சில இடங்களில் நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் கடினமாக நீந்த வேண்டியிருக்கும் என இங்கு வருபவர்கள் கூறுகின்றனர். இந்த பிளவில் வாழும் கடல்வாழ் உயிரினங்களையும் நீரின் ஓட்டத்தால் மணற் துகர்கள் நகர்வதையும் பார்க்க அத்துணை அழகாக இருக்கும் என இங்கு சென்று வரும் மக்கள் கூறுகின்றனர். ஒரு காலத்தில் வைக்கிங்கள் எனப்படும் கடல் வணிகர்கள் திங்வெல்லிர் பகுதியில்தான் தங்கள் ஆண்டு கூட்டத்தை நடத்தியதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.